இந்தியன் 2 இந்த திரைப்படத்துல இருந்து 3 பேர் செத்து போயிட்டாங்க. இந்தியன் தாத்தா ஒரு தமிழர். அதே போல் எதற்காக இந்தி மொழி அங்கு பாவிக்கப்பட்டது? தண்ட வீட்டுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது நடந்தால் அதற்கு எதிர்மாறாக யோசிப்போம் என்பதையும் இந்த கதையின் மூலம் தெரியப்படுது. இந்தியன் 2 இந்த திரைப்படத்துல இருந்து 3 பேர் செத்து போயிட்டாங்க, மரணம் அடைந்துட்டாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? இந்தியன் 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் புகழ் கமலஹாசனை வைத்து எடுக்கப்பட்ட சங்கர் என்ற மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் வெளிவந்தது தான் இந்த இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இது 1996ஆம் ஆண்டு வெளிவந்த இந்தியன் 1 தொடர்ச்சியான ஒரு கதையாக தான் இந்தியன் 2 எடுக்கப்பட்டு இந்த வருடம் வெளியிடப்பட்டது. அதே மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டத்துடன் நிறைய வசூல்களும் இந்தியன் 2 திரைப்படத்துக்கு வந்திருக்கு. இந்தியன் 2 திரைப்பட படப்பிடிப்பின் போது 2020ஆம் ஆண்டு 3 உயிர்களை காவு வாங்கப்பட்ட விடயம் யாருக்காவது தெரியுமா? வெளி அரங்குல ஆரம்பிக்கப்பட்டு வெளி அரங்குகளில் இந்த இந்தியன் 2 திரைப்படத்துக்கு பிரத்யேகமாக ஒரு ஸ்டூடியோ ஒன்று செய்யப்பட்டிருக்கு. அந்த ஸ்டூடியோவில் இடம்பெற்ற விபத்தின் காரணமாக 3 பேர் உயிரிழந்ததோடு தான் இந்த இந்தியன் 2 திரைப்படம் படமாக்கப்பட்டிருக்கு. இதற்கு நிவாரண தொகையாக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் 1 கோடி ரூபாயும், லைகா நிறுவனம், பலரால் பேசப்படுகின்ற லைகா நிறுவனம் 2 கோடி ரூபாய்களும், அது மட்டும் இல்லாமல் திரைப்பட சங்கத்தினரும் மற்றும் சங்கர் இயக்குனர் சங்கர் 1 கோடி ரூபாயும் இந்த இந்தியன் 2 திரைப்பட படப்பிடிப்பின் போது உயிரிழந்தவர்களுக்காக வழங்கியிருக்காங்க. இது இவ்வாறு இருக்கக்குள்ள இந்த இந்தியன் 2 திரைப்படம் எப்படி வெளிவந்தது, இதற்கான கதைகள் என்ன? சேனாதிபதி முன்னாள் ஒரு போராளி 1996ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் இந்தியன் 1 திரைப்படத்தை பற்றி பலரும் பேசிக்கொண்டு தான் இருக்காங்க. இந்த இந்தியன் 2 திரைப்படத்தை எடுத்துக்கொண்டோம்னா நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், ஆனால் என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஒரு சொந்த கருத்து, இந்தியன் 2 திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் இருந்த 15 நிமிடங்கள் மாத்திரமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயமா இருந்துச்சு. கதைக்களம், கருவோட்டம், சங்கரன் ராவை மிக பிரம்மாண்டமாக படம் எடுக்கக்கூடியவர். 3D தொழில்நுட்பம், அது மட்டும் இல்லாமல் AI தொழில்நுட்பத்தின் மூலம் விவேக் அவரை உள்வாங்கியிருந்தார் இந்தியன் 2 திரைப்படத்தில். இதே மாதிரி 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2024ஆம் ஆண்டு தான் இந்த இந்தியன் 2 திரைப்படம் வெளிவந்திருக்கு. கதைக்களத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஸ்லோவான கதையோட்டம், ஒரு மிருதுவான கதையோட்டமாகத்தான் இருந்தது. பாடல்களும் சரி, அதற்காக இருந்தது சரி. சேனாதிபதி அங்கிருந்து வாராரு, இந்தியன் இஸ் கமிங். இதில் சித்தார்த் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் நடித்திருந்தாங்க. சித்தார்த்தன் இந்த இந்தியன் 2 சேனாதிபதியை வர சொல்றாரு. வந்ததுக்கு பிறகு அவர்களே கோ பேக் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகின் மூலமா இது பண்றாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்றது என்ன விஷயம்டா, நாட்டுல அதாவது 3வது நபருக்கு எது நடந்தாலும் நாங்க தட்டி கேட்போம். அதே மாதிரி 3வது நபருக்கு எது நடந்தாலும் நாங்க பெக்கா இருப்போம், பின் பலமாக இருப்போம். தண்ட வீட்டுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது நடந்தால் அதற்கு எதிர்மாறாக யோசிப்போம் என்பதையும் இந்த கதையின் மூலம் தெரியப்படுது. அருமையான ஒரு இசையமைப்பு இருந்தாலும் நிறைய பேர் சொல்றது அனிருத் திறமைக்கு இது காணாது, அனிருத் சரியான முறையில் இசையமைப்புகளை மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கு. இந்தியன் 2ல பார்த்தீங்கன்னா எண்டு 15 நிமிஷத்துல எல்லா விஷயங்களும் மாறுது. அதே மாதிரி இந்தியன் தாத்தா வாராரு, அதுல டாக்குமெண்ட்ரிஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அந்த கதை களங்களை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வர்மக்கலையை பற்றின விளக்கங்கள். இந்தியன் 2ல எனக்கு மிக ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்ட்ரோனட் ஒருத்தர், அதாவது புதன் கிரகத்தில் ஒருத்தர் வாங்கியிருப்பார் நிலம் ஒன்றை. அதுக்கு வாங்குறதுக்கு அங்கே வாழ்கிறதுக்கான ப்ராக்டிஸை மேற்கொண்டு இருக்கும் பொழுது இந்தியன் தாத்தா போயிட்டு அவரை கொலை செய்வார். ஆனால் அந்த கொலை செய்து முடித்ததுக்கு பிறகு ஏன் ஹிந்தியில் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது? இந்தியன் தாத்தா ஒரு தமிழர். அதே போல் எதற்காக இந்தி மொழி அங்கு பாவிக்கப்பட்டது? இந்த கேள்விகளுடன் மீண்டும் அடுத்த ஒரு பாகத்தில் இன்னொரு பதிவோட சந்திப்போம். டேக் கேர், பை பை.